சேனல். என்ன சானு, இன்னும் டயர்டா இருக்கா என்ன? இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சரியாயிட்டேன். சும்மா உங்கள் மேலே படுத்திருக்கணும்னு தோணுச்சு. ஏன், நான் சாயக்கூடாதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இல்லாத உரிமையா? அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் இப்படி சாஞ்சிக்கிறேனே. சரிடா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட மேரேஜ்னு சொல்லியிருந்தேன்ல, ஞாபகம் இருக்கா? நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா? நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? யார் மாமா, ஜீவா அண்ணா மேரேஜா? ஆமாடா. நீங்கள் என்னையும் தானே கூப்பிட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபேமிலியோட வருவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்கிறீங்க. இல்லை அனு, நேற்று ஃபுல்லாக உனக்கு ஃபீவராக இருந்திருக்கு. இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தா தானடா நல்லா இருக்கும். இன்றைக்கும் வந்து என் கூட வெளியே வந்துட்டு வந்தீங்கன்னா டயர்டாக இருக்கும்ல. அதனால தான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஷுவும் எப்படியும் வருவா, ஏன்னா அவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தானே, அதனால ஐஷு வருவா. நாங்கள் போயிட்டு வரோம், நீ ரெஸ்ட் எடு. நானும் வருவேன் மாமா. நீங்கள் என்னையும் தானே கூப்பிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொன்னால் எப்படி? நானும் வரேன். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை மாமா. எனக்கு நல்லா சரியாயிடுச்சு. நானும் வரேங்க, ப்ளீஸ். இல்லை அனு, வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதான் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு வரலாம் மாமா, ப்ளீஸ். நீ சொன்னால் கேட்கவா போகிறேன். சரி. ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிங்க மேடம், போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க. തെക്കിനിയും തെന്നലായി നിന്നരുകെ വന്നു ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ തത്താല് പെണ്ണേ சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே ஆலோலம் கிளிமுத்தேவா ஆதிரராவில் உடம்பிலியா. நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், கேட்குதா இல்லையா? விடுங்க, நம்ம கல்யாணத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா எப்படி? இப்போ விட போகிறீங்களா இல்லையா? என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளே, அதான் விடவே மனசு வர மாட்டேங்குது. வராதுடா, வராது. மாமா விடுங்க, ஐஷு வந்திருக்காங்க. ஏய், சும்மா சொல்லாதடி, அதுவும் பிரம்மையா இருக்கும். அது ஒன்றும் ஐஷு வாய்ஸ் இல்லை, இல்யூஷனா இருக்கும். அடப்பாவி, உன்னை இப்படியே விட்டா சரியா வராது. டேய் டே அர்ஜுன். அட ஐஷு, வா ஐஷு, எப்போ வந்த? இவ்வளோ நேரம் இல்யூஷன் சொல்லிட்டு இருந்தல்ல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்டாப்பா. என்ன ஐஷு, நாமக்குள்ள போயிட்டு இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கலாமா? நான் சும்மா விளையாடுனேன், நீ வந்தது கூட எனக்கு தெரியாம இருக்குமா? போதுண்டா, சமாளிக்காத. பச்சையா தெரியுது நீ சமாளிக்கிறேன்னு. எவ்வளோ நேரம்டா ரெடி ஆவீங்க? உங்கள் 2 பேருக்காக அந்த 2 ஜீவன் அங்கே காத்துக்கிட்டு இருக்குடா. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இங்கே வந்து பார்த்தா 2 பேரும் மொக்கையாடி போட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாங்கடா. இதோ கிளம்பிட்டோம் ஐஷு, கிளம்பலாம் கிளம்பலாம். நீ சரியே இல்லடா அர்ஜுன். ஏமானு, நீ கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்துருமா. அவன் உன் மேலே வச்ச கையை எடுக்க மாட்டானாட்டிருக்கு. வந்துரு வந்துரு, நீ வந்தினா தான் அவன் ரெடியாகி சீக்கிரம் வருவான் போல. சரி அர்ஜுன், எப்படி போகலாம்? எல்லாருமே காரில் தானே? அது ஐஷு, நீ அண்ணிங்க 2 பேரும் கார்ல வந்துருங்க, நானும் அனுவும் பைக்ல வரோம். டேய், இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்லை? இங்கே இருக்குடா கல்யாண வீடு, இதுக்கு 2 பேரும் பைக்கில் வர போகிறீங்க. போகிறது ஒரே இடத்துக்கு, ஆனால் காரில் வர மாட்டீங்க. இப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணணும்னு எங்கேருந்துடா கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் ஐஷு, உனக்கு தெரியாது? நாம கல்யாண வீட்டுக்கு போகல, மண்டபத்துக்கு தான் போறோம். மண்டபத்துக்கு இங்கேருந்து எப்படி ஒரு 1/2 அன் ஹவர் டிராவல் வரும். அதனாலடி கொஞ்சம் பிரைவசிடி, புரிஞ்சுக்கோயேன். டேய், உனக்கெல்லாம் ஃப்ரெண்டாக வந்துட்டு நான் படாத பாடுபடுறேன்டா. என்னமோ பண்ணுடா. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா, நாங்கள் எப்போவோ கிளம்பியிருப்போம். உங்களுக்கு வெயிட் பண்ண டைமில் நாங்கள் இந்நேரம் மண்டபத்துக்கு போய் ரீச்சே ஆயிருப்போம்டா. வாங்கடா. என்ன ஐஷு, உன் ஃப்ரெண்டுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா என்ன? ஆனால் ஒன்றுடா, நல்லா செய்கிறீங்க. ஐஷு, நாங்கள் வந்துடுறோம் ஐஷு. இவர் கிட்ட பேசிகிட்டே இருப்பாரு, வாங்க கிளம்பலாம். என்னாச்சானு, எதுவுமே பேசாம வர? திரும்பி ஏதாவது டயர்டா இருக்காடி? இருந்தா சொல்லு, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். இப்போ தான் கல்யாண வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். அப்புறம் என்ன? எப்படி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? பரவாயில்லைங்க, எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எல்லாரும் நாங்கள் இங்கே படித்தோம்ல, 12th வரையும் ஒன்றா படிச்சிருக்கோம். அதனால தான் எவ்வளோ தூரத்துல இருந்தும் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆமாம் ஆமாம். என்னாச்சுடா மச்சான், வந்ததுலேருந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இல்லை,
அவளை என்னடா ஒரு வாரமா ஆளையே காணோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை தானே பார்த்தோம். அப்போ வெள்ளிக்கிழமை வண்டியில தானே வரணும். பார்க்குறேன் நானும் ஒரு வாரமா அவளை பார்க்கவே முடியலடா. அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், விளையாடாதடா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் கிறுக்கு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாரு மச்சான், அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன? நான் தானே அவளை முதல்ல லவ் பண்ணேன். என் காதல வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துருவாளா? அவ எப்படி இருக்கான்னு நானும் பார்க்கறேன். அவ ஏன் வரலன்னு தான் எனக்கு ரீசன் தெரியல. இங்க பாருடா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. முன்னாடி மாதிரி அடிக்கடி அவ கேப்ல எல்லாம் போறதில்ல வரதில்ல. அவ எப்பவும் அவ ஹஸ்பண்ட் கூட தான் போயிட்டு வந்துட்டு இருப்பா. என்னைக்காச்சும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வேலை இருந்தா மட்டும்தான் அந்த கேப்ல வருவாளே. அதனால நீ சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத மச்சான். அது மட்டும் இல்ல, நீ ஒன்றும் அவளை சின்சியரா லவ் பண்ணலன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா அவ அழகா இருக்கான்றதுக்காக மட்டும்தான் அவ பின்னாடி சுத்தின. அவளை ஒன்றும் நீ லவ்வும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன்டா. அவளை உண்மையா நான் மனசார லவ் பண்ணல தான். ஆனா அவ எனக்கு வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். கண்டிப்பா. ஏன் அவ ஒரு நாள் கூடவா அந்த கேப்ல வரமாட்டா? அவ வர்ற அன்னைக்கு இருக்குடா. அவளை ஏதாச்சும் நான் பண்ணல. ஏதாச்சும் பண்ணுவேன்டா. ஏதாச்சும் பண்ணி அவளை என் பொண்டாட்டியா ஆக்கி காட்டுறேன். நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்புடா. ஹம், இது தப்பாவே இருந்தாலும் யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்டா. இவ ஒருத்திய மட்டும் என்னால் விட்டுற முடியுமா? எத்தனையோ பொண்ணுங்க மேலே நான் ஆசைப்பட்டிருக்கேன். நான் ஆசைப்பட்ட பொண்ணுங்களை அடையாம இருந்ததே கிடையாது. இவ மட்டும் எஸ்கேப் ஆனா நான் விட்டுருவேனா என்ன? அது எப்படி என் வழிக்கு கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியும்டா. நான் கண்டிப்பாக அவளை அடைஞ்சே தீருவேன். சொல்லணும். அது என்னன்னா ஒரு டீ குடிச்சிட்டு போலாமா? என்னாச்சானு கஷ்டமா இருக்கா? இதுக்கு தாண்டி சொன்னேன், ஃபீவர் டைம்ல எங்கேயும் வர வேண்டாம், வீட்லயே ரெஸ்ட் எடுன்னு. நேற்று ஃபுல் டே ஹெவி ஃபீவர் இருந்திருக்கு. உடனே சரியாயிடுமானு? ஏன் இப்படி பண்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு திட்டுறீங்க? ஒரு டீ தானே கேட்டேன், டீ குடிச்சிட்டு போகலாம். எனக்கும் உங்கள் கூட வெளியே வரணும்னு ஆசையாக இருக்காதா? ஷோ, சரி, இப்போ என்ன? டீ தானே குடிக்கணும், சரி வா. அதை கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம்ல. நேற்று இருந்து நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். திட்டிகிட்டே இருக்கீங்க, உம்முனே இருக்கீங்க. போதுமா? சிரிச்சிட்டே சொல்றேன். போய் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். இதுக்கு நீங்கள் சிரிக்காமே இருந்திருக்கலாம். நம்ம எப்பவும் டீ குடிக்கிற கடையே வந்துருச்சு. இங்கே குடிச்சிட்டு போலாமானோ இல்லை வேற கடைக்கு போலாமா? இல்லை மாமா, இங்கேயே குடிச்சிட்டு போகலாம். சரிடா. சரி அனு, இறங்கு. ம். பைக் அந்த சைட்ல பார்க் பண்ணிட்டு வரேன். ஓகேங்க. டேய், அது அவ தானே? ஆமாடா, அதுதான்டா அவ புருஷன். ஓ, இவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? என்னடா, உனக்கு அவனை தெரியுமா என்ன? தெரியும்டா. இவளை கிண்டல் பண்றேன்னு ஒரு நாள் இதே காஃபி ஷாப்ல இதே இடத்துல என்ன மிரட்டிட்டு போனான். ஆனா இவனையே கல்யாணம் பண்ணியிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இதுவும் நல்லதா தான் போச்சு. அவளை இழுத்துட்டு போனா இவனையும் பழி வாங்கின மாதிரி ஆச்சு பாரு. உள்ள போலாமானு? இல்லைங்க, இங்கே வெளியவே உட்காந்து சாப்பிடலாமா? ஏய், ஏற்கனவே முடியலடி உன்னால. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம். சரி வா. அங்க பாருடா, அவளை எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் முன்னாடியே அவனை கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பா. எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான்னு பாரு. அவ சிரிக்கிறதே எனக்கு பார்க்க முடியலடா. டேய், நீ பண்றது ரொம்ப தப்பு. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிதான் இருப்பாங்க. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அவன் கூட மட்டும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருப்பாளா? அவ எப்படி சிரிக்கிறான்னு நான் பாக்குறேன்டா. சரி வா, இங்கே உட்காரலாம். தேங்க்யூ மாமா. அண்ணா, என்ன வேணும்? 2 மசாலா டீப்பா. என்னானு? ஓகேவா? ஓகே. வேற ஏதாச்சும் சாப்பிட வேணுமாங்கண்ணா? இல்லப்பா, அது மட்டும்தான். போய் கொண்டு வாங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சா மாமா? இல்ல அனு, இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஆகல தான். அப்புறம் நான் உன்னை கேட்கணும்னு நினச்சேன், கேட்கட்டுமா? கேளு. இல்லை, ஐஷு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு ஏதாச்சும் மேரேஜ் அலைன்ஸ் பார்க்கலாம்ல? அட எப்படி அனு, நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீயே அதை பத்தி கேட்டிருக்க. என்ன சொல்கிறீங்க? இல்ல, முந்தா நாள் நைட்டு தான் அங்கிள் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி ஐஷுக்கு வந்து இந்தியாலே செட்டில் ஆக தான் ஆசையா இருக்கான். அதனால அங்கேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சா சந்தோஷமா இருக்கும்பா. நீ ஐஷு கிட்ட எதுவும் சொல்லாத, நீயா எதை கொஞ்சம் பாக்குறியா அப்படின்னு என்ன கேட்டாரு. அப்புறம் ஐஷு யாரையாச்சும் லவ் பண்ணாலும் அவருக்கு ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லையா. யாராச்சும் என் பொண்ணு மனசுல இருந்தா அவங்களே கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ப்பா. அவ எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்றா. ஆனா நீ வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, உன்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்பா. நீ எது கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாரா. அட சூப்பருங்க, பரவாயில்லையே. அவங்க அப்பா அம்மாலாம் லவ் பண்ணாலுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க போல, அப்போ ப்ராப்ளமே இல்லை.
ஐஷு எனக்கு தெரிஞ்சு யாரையும் லவ் பண்ணுற மாதிரியே தெரியல. ஆமானு, இன்னைக்கு தான் ஐஷு கிட்ட உட்காந்து பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான் வீட்டுக்கு போய் நானே உன்கிட்ட இந்த விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் பேசலாமான்னு கேட்கலான்னு பார்த்தேன். நீ ஏன் அந்த விஷயத்த ஆரம்பிச்சிட்ட? இந்தாங்க சார். தேங்க்ஸ் தம்பி. ஏய் என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கேன், குடி. இல்லை மாமா, உங்களுக்கு ஐஷு மேலே ரொம்ப பாசம் இல்லை? அவங்களுக்காக எவ்வளோ யோசிக்கிறீங்க? ஆமானு, சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அது ஐஷு தான். சந்தோஷை விட ரொம்ப ரொம்ப எனக்கு க்ளோஸ்னா அது ஐஷு தான். அவள் லைஃப் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா? அவள் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக அவள் கேரக்டருக்கு எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருப்பாள். அவள் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பையனாக பார்க்கணும், அவ்வளோதான். என்னடி சிரிக்கிற? எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா பொறாமையாக இருக்குங்க. ஏய் கண்ணு வச்சிடாதடி. ஆமாம், கண்ணு வேற வைக்கிறாங்க. இந்த உலகத்துலனும் ஒரு ஆம்பளையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இந்த சமூகம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் அதுவே ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கன்னா லைஃப் லாங் அது நீடிக்கவே முடியாது. ஏன், நடுவில் இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வர ஒய்ஃப் அவங்க 2 பேரையும் சந்தேகப்படுவாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த வர ஹஸ்பண்டு அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்தேகப்படுவாங்க. அதே வர ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் நல்லவங்களா இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி இருக்கிறதுலே ரொம்ப லக்கியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி தான். என் ஒய்ஃபுக்கு எப்போவும் எங்கள் 2 பேர் மேலே சந்தேகம் வரவும் வராது, வந்ததும் கிடையாது. அதே மாதிரி நல்ல பையனா அவளுக்கும் அமைஞ்சிட்டாங்கன்னு வை, இதே ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவும் நமக்குள்ளே இருக்கும்ல. போதும் போதும், கவலைப்படாதீங்க. ஐஷுவோட மனசுக்கு நல்ல பையனா அமையும். சரி, வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் போய் அவகிட்ட பேசலாம். அதுக்குள்ளே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுடி. என்னதான் இருந்தாலும் எனக்கு அவகிட்ட கேட்க கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, யாரையாச்சும் லவ் பண்ணுறாளான்னு. அதான் நீ கொஞ்சம் கேட்குறியா? அட, இதில் என்ன இருக்குது? உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் கேட்டாவே பளிச்சுன்னு சொல்லிட போகிறாங்க. அவ்வளோதானே, எல்லாம் சேர்ந்து தானே பேசுவோம். அப்பயே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிடா. சரி, டீ குடி. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்கா, கண்ணீரையும் காணனே, நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே. சந்தோஷமா இருக்கான்னு பாரு, இவ எனக்கு தேவையானவடா. நீ பண்றது ரொம்ப தப்புடா. 2 பேரும் எப்படி இனிமே சிரிக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே மாமா, கிளம்பலாமா? வானு. என்னடா விஷயம்? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ஐஷு, சும்மாதான். டேய், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ரொம்ப நேரமாக எதையோ பற்றி கேட்கணும்னு உட்காந்துருக்கீங்க. ஆனால் அதை விட்டுட்டு வேற எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக என்கிட்டே சொல்லுங்க, என்ன மேட்ரு? அது எப்படி? டேய், சின்ன வயசுலேருந்து உன்னை பார்க்குறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அது ஐஷு, நான் தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். கேளானோ? அது எப்படி கேட்குறதுன்னு தான் தெரியல. கேட்டால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? இதில் என்ன இருக்குது, கேளுங்க. நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் கேட்க போகிறதில்லன்னு எனக்கும் தெரியும், கேளுங்க. இல்லை ஐஷு, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு யோசிக்கிறாரு, அதான். என்ன? ஆமாம் ஐஷு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அதான் சரி, உங்கள் மனசில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, யாரும் இல்லைன்னா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சாரு. அதான் ஐஷு என்னன்னு. இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அர்ஜுன்? கொஞ்ச நாள் ஆகட்டுமே. ஏ லூசு, மூஞ்சி ஏண்டி உடனே இப்படி மாறிடுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சாதான் அது அமையிறப்ப அமையும். ஒருவேளை நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறேன்னா சொல்லு, அவங்ககிட்டே பேசலாம்ல. அதனால தான் லூசு கேட்டேன். உடனே மூஞ்சி இப்படி மாத்தாத. ஏய் சீச்சி, நானும் யாரையும் லவ் பண்ணலடா. அப்புறம் ஏமா யோசிக்கிறேன்? அப்போ உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டுமா? டேய், என்னதான் இருந்தாலும் இதை பற்றி டேடி கிட்ட கேட்கணும்லடா. நீயே முடிவு பண்ணா எப்படி? ஐஷு, நீங்கள் தான் லேட்டு. உங்கள் டேடி ஆல்ரெடி பெர்மிஷன் கொடுத்தாச்சு. உங்கள் டேடி சொன்னதுனால தான் இவர் கல்யாணத்தை பற்றியே உங்ககிட்ட பேச வந்திருக்காரு. என்ன? ஆமா ஐஷு, டேடிக்கும் உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்காதா? அதான். இல்லை அர்ஜுன், சரி, உன் இஷ்டம். நீ பாரு, நீ யாரை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய் என்னடி உடனே ஓகே சொல்லிட்டேன்? என் டேடிக்கே உன் மேலே நம்பிக்கை இருக்கப்ப எனக்கு இருக்காதாடா? நீ எனக்கு ஒரு நல்ல லைஃபாக தான் பார்த்து கொடுப்ப. அப்புறம் என்ன, உன் இஷ்டம். உனக்கு நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? ஓகே, நீ மாப்பிள்ளை பாரு. ஆனால் ஒன்று, உனக்கு கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கணும். உனக்கு ஓகேனா தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். அதே மாதிரி நான் வேலைக்கும் போவேண்டா. என்னை வேலைக்கு போவேனான்னு கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். இந்த 1 இயர் முடிக்க போகிறேன். முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிரும். என்னை வேலைக்கு போவேண்டான்னு மட்டும் சொல்லக்கூடாது.
கண்டிப்பா நான் ஜாப்க்கு போவேன். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாரு, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சூப்பர் டி. இந்த காலத்துல யாருடி வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல போறாங்க? எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். அப்பா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியோ அடுத்து எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொடுக்கணும்ல. கொஞ்சம் சிரியாண்டி. போதுமா? ம் இப்ப பாரு, என் ஐஷு இப்பதாண்டி பார்க்க நல்லா இருக்க. ஐஷு எப்பயும் கலகலன்னு இருந்தாதான் நல்லா இருக்கு. சோகமா இருந்தா நல்லாவா இருக்கு? எப்பவும் நீ கலகலன்னு தாண்டி இருக்கணும். அதுவும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ம் போதும் போதும்டா, நீ ஐஸ் வைக்கிறதெல்லாம் முடியல. இப்போ என்ன, நீ போய் மாப்பிள்ளை பார்க்க போற அதானே? போய் அந்த வேலையை பாரு போ. என்ன இவங்க மாப்பிள்ளன்லாம் பேசிட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? நாம வந்தது கூட கவனிக்காம ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்காங்களே. என்ன அர்ஜுன், ஒரே சிரிப்பு சத்தமாவே இருக்கே, கீழே வரையும் கேக்குதுடா. சொன்னீங்கன்னா நானும் சிரிப்பனே. அடடே, வா அரவிந்த். என்னடா அதிசயமா சீக்கிரமா வந்துட்டேன்? ஆமாண்டா, ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டேன். என்ன ஒரே ஜாலியாக எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்கறது அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. அட ஆமாடா, ஐஷு இருக்கால, அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். என்ன என்னாச்சுடா, நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? ஐஷுக்கு தானே மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னேன். ஓ ஓ, அவங்க என்னடா துபாயில இருந்து வந்திருக்காங்க, அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? ம் ஏன்னா அவளுக்கு இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு தான் ஆசை. அதனால அவங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க, அவளும் ஓகே சொல்லிட்டா. இனிமேடா நல்ல மாப்பிள்ளையா தேடி அவளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும்தான்டா எனக்கு. ஓ ஓகேடா. சரி ஐஷு, நான் அணுவை கூட்டிட்டு கீழே போறேன். அவளுக்கு இன்னும் உடம்பு ஃபுல்லா கியூர் ஆகலாமா? அவளுக்கு இந்த காத்து பட்டாலும் சீக்கிரம் திரும்பி காய்ச்சல் வர சான்ஸ் இருக்கு. நான் கீழே போறேன், நீயும் வா போலாம். ஆமாடா, நீ அணுவை கூட்டிட்டு போ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரி ஓகேம்மா. அனு வா போலாம். போலாமாம்மா. சரி ஓகே ஐஷு, பாய். பாய் அண்ணா. சரி அனு, போய் உடம்பு பார்த்துக்கோங்க. ஓகேம்மா. அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்தியாவிலே செட்டில் ஆக போறீங்களே. எப்படியும் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக தான் பார்த்து கொடுப்பான். ஆமா அரவிந்த், அதான் அவன்கிட்டே பொறுப்பை விட்டுட்டேன். நீ என்னமோ பண்ணிக்கோடா அப்படின்னு. உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு எதுவும் ஐடியா இல்லையா? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்கான ஐடியாலாம் இல்லை அரவிந்த். யாராக இருந்தாலும் ஓகே, பட் கேரக்டர் மட்டும் நல்லா இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே எதிர்பார்ப்பு. இன்ட்ரெஸ்டிங். சரி ஓகே அரவிந்த், நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நானும் போய் பார்க்குறேன். ஓகே ஐஷு. அப்புறம் ஐஷு, உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஆஃப் சாரி ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ. அப்போ ஆஃப் சாரி எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அட ஆமாங்க, இதில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி ஓகே, பாய் அரவிந்த், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓகேங்க, பாய். அரவிந்த், அப்போ உன் மனசுல இருக்க மாதிரி அவ மனசுல ஒன்றும் இல்லடா. ஜஸ்ட் அவ உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்க்குறா. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. சரி, போக போக தெரியும். ஆனால் நான் அவளை லவ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நான் ஆஃப் சாரி நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சிரிச்சுட்டே போயிட்டா. ஒருவேளை அவளுக்கும் நம்மளை பிடிக்குதோ? பார்க்கலாம். இதுக்கு மேலே மாடர்ன் ட்ரெஸ் போடாமல் எப்பயும் ஆஃப் சாரியே போட்டானா அப்போ அவளுக்கு